இன்றைய செய்தி சாதாரண செய்தி அல்ல. உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக கருதப்படும் அமெரிக்க அரசியலில் பூகம்பம் ஏற்படுத்திய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இது. துப்பாக்கி சண்டை இல்லை, போர் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம். இந்தியா அமெரிக்கா இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் நாணய வர்த்தகம், இராஜதந்திர சூழ்ச்சிகள், பொருளாதார கொள்கைகள் ஆகியவற்றின் மூலமாக நடைபெற்று வருகிறது. இந்த போரின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? அந்நிய செலாவணி இருப்புகள், பொருளாதார திட்டங்கள், சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள். சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா இறந்த பொருளாதாரம் என்று வெளிப்படையாக விமர்சித்தார். அந்த ஒரு அறிக்கை இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நண்பர்களே, இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இது நேரடியாக இந்தியாவின் பொருளாதார நம்பகத்தன்மையை தாக்கியது. நம் வளர்ச்சியை கேள்விக்குள்ளாக்கியது. நம் தன்னம்பிக்கையை சவாலுக்கு உள்ளாக்கியது. ஆனால் இந்தியாவின் கொள்கை எப்போதும் ஒன்றே: நாங்கள் அழுத்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் பதில் அளிப்போம். அதே ட்ரம்ப் தான் சில மாதங்களுக்கு பிறகு இந்தியாவின் நடவடிக்கைகளால் சிக்கிக் கொண்டார். அவருடைய பொருளாதார ஆலோசகர்கள் கூட இன்று அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டனர். இந்தியாவின் பொருளாதார இதயமாக விளங்கும் ரிசர்வ் வங்கி இந்த எதிர்த்தாக்குதலை வழிநடத்தியது. முன்பு இது வெறும் வார்த்தைகளின் போர்தான். ஆனால் இப்போது இந்தியா அதை செயல்முறை தாக்குதலாக மாற்றியது. அமெரிக்கா தொடர்ந்து நம் மீது வரி குண்டுகளை வீசிய நேரத்தில் ரிசர்வ் வங்கி உலகையே அதிர்ச்சி அடைய வைத்த முடிவை எடுத்தது. அந்த முடிவு என்ன தெரியுமா? டாலரின் ஆதிக்கத்தையே சவால் செய்யும் ஒரு முடிவு. இதுவரை எந்த நாடும் இந்தியாவுடன் ரூபாயில் வர்த்தகம் செய்ய விரும்பினாலும் அவர்கள் முதலில் சிறப்பு ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் திறக்க வேண்டியது கட்டாயம். அதற்காக ரிசர்வ் வங்கியிடமிருந்து முன் ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. நிறைய ஆவணங்கள், அதிக நேர விரயம், கடினமான செயல்முறைகள் இருந்தன. ஆனால் இப்போது நிலைமை முழுவதும் மாறிவிட்டது. புதிய சுற்றறிக்கையின்படி இனி எந்த வங்கியும் முன் ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக சிறப்பு ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் திறக்க முடியும். இதன் அர்த்தம் இனி அனைத்து விலைப்பட்டியல், பணம் செலுத்துதல், பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரூபாயிலேயே நடக்கும். மாற்று விகிதம் டாலரின் தன்னிச்சையால் அல்ல, சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படும். இது சின்ன முடிவாக தோன்றினாலும் தாக்கம் மிகப்பெரியது. ஏனெனில் ஒரு நாடு ரூபாயை நேரடியாக வர்த்தகம் செய்தால் டாலருக்கான தேவை தானாகவே குறையும். தேவை குறைந்தால் அதன் ஆதிக்கமும் பலவீனமடையும். இதுவே இந்தியாவின் உண்மையான பொருளாதார எதிர்த்தாக்குதல். ஆனால் ரிசர்வ் வங்கி இதோடு நின்றுவிடவில்லை. சந்தையில் டாலர் விலை அதிகரிக்காமல் ரூபாய் மதிப்பு சரிவதை கட்டுப்படுத்த அந்நிய செலாவணி இருப்பிலிருந்து ஒரே தடவையில் $5 பில்லியன் விற்றது. அதன் விளைவு என்ன தெரியுமா? அனைவரும் ரூபாய் சரிந்து விழும் என்று நினைத்த நிலையில் எதிர்மாறாக நடந்தது. ரூபாய் மதிப்பு நிலைத்ததோடு மீண்டும் உயர்ந்தது. இது உலகிற்கு ஒரு நேரடியான செய்தி: டாலரின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணியாது. இன்று இந்தியாவில் 30 நாடுகளுடன் இணைக்கப்பட்ட 156 சிறப்பு ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்டுகள் உள்ளன. ரஷ்யா, பெங்களாதேஷ், UAE, இந்தோனேஷியா, பல ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் கூட இதில் அடங்குகின்றன. புதிய முடிவுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கப் போகிறது. இதன் பொருள் இந்தியாவின் நிதி அமைப்பு வலுவடையும். சர்வதேச வர்த்தகத்தில் ரூபாயின் பங்கு பெருகும். மோர்கன் ஸ்டான்லியின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்கள் கடந்த 52 ஆண்டுகளில் டாலருக்கு மிக மோசமான காலமாக உள்ளது. டாலர் குறியீடு 11% சரிந்துள்ளது. இது கடைசியாக 1973 தான் நடந்தது. கோவிட் காலத்திலும் கூட இப்படி ஒரு வீழ்ச்சி இல்லை. இந்நிலை தொடர்ந்தால் 2026 இறுதிக்குள் டாலர் மேலும் 10% வரை குறையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மறுபுறம் இந்திய ரூபாய் வலுவடைகிறது. முதலீட்டாளர்கள் அமெரிக்காவிலிருந்து பணத்தை திரும்ப பெற்று இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் முதலீடு செய்கிறார்கள். காரணம் இந்தியாவின் வேகமாக வளரும் பொருளாதாரம், அரசியல் ஸ்திரத்தன்மை, ரூபாய் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகள். அமெரிக்கா நினைத்தது என்ன? அதிக வரிகள் மூலம் ரூபாயை பலவீனப்படுத்தலாம் என்று. ஆனால் நடந்தது மாறாகத்தான். ரூபாய் வலுவடைந்தது, டாலரின் மீது இருந்த சார்பு குறைந்தது, வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை நோக்கி பெருகின. இது வெறும் பொருளாதார முடிவு அல்ல, இது ஒரு மூலோபாய மாஸ்டர் ஸ்ட்ரோக். பல தசாப்தங்களாக இருந்த டாலர் ஆதிக்கத்தையே சவால் செய்யும் ஒரு தாக்குதல். உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை, அமைதியாக எடுக்கப்படும் முடிவுகளில்தான் இருக்கிறது. ட்ரம்ப் இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என்றபோது இந்தியா சமூக ஊடக போரால் பதில் அளிக்கவில்லை. மாறாக கொள்கை முடிவுகள் மூலம் பதில் அளித்தது. அதுவே ட்ரம்பின் கருத்தை தவறாக நிரூபித்தது. இன்று இந்தியா எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை. மாறாக ஒவ்வொரு அழுத்தத்தையும் ஒரு வாய்ப்பாக மாற்றிக் காட்டுகிறது.
ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கை பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமல்ல, அது ஒரு இராஜதந்திர ஆயுதம். வரும் காலங்களில் டாலரும் யூரோவும் போலவே உலக அரங்கில் ரூபாயும் தன் இடத்தை நிலைநிறுத்தும். உலகம் முழுவதும் பணவீக்கம், அரசியல் குழப்பம், பொருளாதார நிச்சயமின்மை ஆகிய சூழலில் இந்தியா நிலைத்தன்மை, வலிமை, தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் அடையாளமாக வளர்ந்து வருகிறது. இது வெறும் ரூபாய் வலுவாகும் கதை அல்ல, இது புதிய இந்தியா தன் சொந்த விதிகளை உருவாக்கும் கதை. கட்டணப் போர் இருந்தாலும் சரி, நாணயப் போர் இருந்தாலும் சரி, இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் ஒன்று உறுதி, இந்தியா இனி தன்னம்பிக்கையுடன் ஆக்ரோஷமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நகர்வுகள் வரும் ஆண்டுகளில் அமெரிக்கா உட்பட முழு உலகத்தையும் பாதிக்கும். இந்தியா பலவீனமானது என்று நினைத்த தருணத்தில் பொருளாதார முன்னணியில் அதையே தோற்கடித்த வரலாறு எழுதப்படும். இந்தியா ஒருபோதும் இறக்கப் போவதில்லை. இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பந்தயத்தில் ஒரே இலக்கு வெற்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.